ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கட்டியிருக்கிற வீடு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரூப் சீலிங் ஹைட் வந்து 11 அடி. ஸோ லிண்டல் மட்டும் வந்து 8 அடி. இது வாசல். ஸோ இது பார்த்திங்கன்னா 5க்கு 8. ஸோ பெருசாக தான் வச்சுருக்குறோம். இந்த பக்கம் பார்த்தோன்னா பழைய வீட்டு போகிறதுக்காக வழி, அதை ரேம்ப் படிக்கணும், இன்னும் பண்ணாமல் இருக்குது. இது உள்ள ஹாலு, உள்ளே தான் படிக்கிட்டு வச்சுருக்குறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டைனிங். ஸோ எலிவேஷன் பர்பஸ்க்காக அதை விட்டுருக்கோம். அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது, அது வந்து வாஷ் பேஷனுக்காக. ஸோ அது 8 அடி மட்டத்தில் ரூம் போட்டாச்சு. இது வந்து பழைய வீட்டுக்கு போகிற வழி. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் கிச்சன். ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜன்னலே வந்து 5க்கு 4 லெவலில் வச்சுருக்குறோம். சில் லெவல்லாம் பாருங்கள், வேறு லெவலில் போட்டிருப்பாங்க. ஸோ 3 இன்ச்சுக்கு இது வழி வந்து பாருங்கள். ஒரு ஐடியா பண்ணி 3 அடிக்கு போட்டு ரேம்ப் பறித்து வச்சுருக்குறோம் பழைய வீட்டுக்கு போகிறதுக்காக. ஸோ இது பார்த்திங்கன்னா 7 அடி மட்டத்துக்கு மேலே ஏற்றிருக்கிறோம் ஹைட்டு படிக்கட்டு. இது வந்து ரூமு. இது வந்து பார்த்திங்கன்னா 11க்கு 10 ரூம் இருக்கும். இது பெரிய ஜன்னல் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து வெளியே பார்க்கறதுக்காக வீடு நல்லாயிருக்கும். இந்த பக்கம் பார்க்கறதுக்கு சில்லெல்லாம் நல்லாவே போட்டிருக்காங்க. படிக்கட்டு பார்த்திங்கன்னா 12க்கு 5 லெவலில் கொடுத்துருக்கோம். ஸோ பாதம் வைக்க பெருசாகவும் கீழே செஞ்சு இது வந்து 8 அடி 7 அடி மட்டத்தில் கொடுத்துருக்குறோம். ஸோ ரூப் போடும்போது நல்லாயிருக்கும். படி ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏறத்துக்கு. கோணி போட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு தண்ணி நிற்கிறதுக்காக. மேலே பாருங்கள், இதுதான் வீடோட ஸ்ட்ரக்சர்.